Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் நள்ளிரவில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற சாலை விபத்தில் மூவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுக்கூரைப்பேட்டை மேம்பால சிமெண்ட் கடையில் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணாடம் ரங்கநாயகி, புவனகிரி செல்வராஜ் ஆகிய இருவர் பரிதாபமாக இறந்தனர். அதேபோல் ஆதனூரில் சாலை ஓரம் நின்றிருந்த பழனி என்பவர் இருசக்கர வாகனம் மோதி இறந்தார். விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விடியாத ஆட்சியில் பராமரிப்பு இல்லாத சாலைகளால் விபத்துக்கள் தொடர்கதையாவதாக மக்கள் சாடுகின்றனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை உயர்ந்ததால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ 7,000 ரூபாய்க்கும், பிச்சுப்பூ 3,000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 4,000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 2,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் பனிப்பொழிவு மற்றும் மழையின் காரணமாக பூக்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டு உள்ளதாலும் பொங்கல் பண்டிகையால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதாலும் விலை உயர்ந்து உள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாத யாத்திரையாக வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை தை திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் முருக பக்தர்கள் விரதமிருந்து பாத யாத்திரையாக வந்து அலகுவேல் குத்தியும், காவடி சுமந்தும், அங்க பிரதர்ஷனம் செய்தும், சுவாமி சப்பரம் சுமந்தும் நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விடியாத திமுக அரசு பக்தர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி வாழைப்பழம் மற்றும் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்த நிலையில் அதனை வாங்க பொதுமக்கள் போதிய ஆர்வம் காட்டாததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையொட்டி திருவாரூர் கடைவீதியில் பொங்கல் பண்டிகைக்குரிய கரும்பு, வாழைப்பழம், இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து, மேலும் பூக்கள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு ஒவ்வொரு வருடமும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதும். ஆனால் இந்த ஆண்டு வாழைப்பழம், பூக்கள் உள்ளிட்டவைகளின் விலை கடுமையாக உயர்ந்த காரணத்தால் கடைவீதியில் மக்களின் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. இதனால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் அரண்மனை கடைவீதியில் பொங்கல் வியாபாரம் களைகட்டிய நிலையில் நிர்வாக சீர்கேட்டால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரண்மனை கடைவீதியில் பானைகள், கரும்பு, நாட்டு சர்க்கரை, வெல்லம் உள்ளிட்டவைகளை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் அங்கு தற்காலிக கடைகள் சாலை வரை விரிவடைந்ததால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளும் கிடைக்காததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். போக்குவரத்து போலீசாரின் முறையான திட்டமிடல் இல்லாததாலும் நிர்வாக சீர்கேட்டாலும் கடும் அவதிக்கு உள்ளாவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர்.